மணலிலிருந்து எண்ணூர்லேருந்து எல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, அந்த பக்கம் பழவேற்காடு ஏரி, சூழலியல் பிரச்சனைகள், அந்த பக்கத்தில் நார்த்தில் போக முடியல. சவுத்துக்கு போகிறீங்க, சோழிங்கநல்லூர் போய் பார்க்குறீங்க, அது தாம்பரம் ஏர்பேஸோட நேராக வருது. அதோட ஏர் ஸ்பேஸுக்குள்ளே நம்ம வைக்க முடியல, ஏன்னா பிகாஸ் அது டிஃபென்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து தள்ளி போனீங்கன்னா அந்த பக்கம் கல்பாக்கம் அனல் மில் நிலையம், இந்த பக்கம் போனீங்கன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், எந்த பகுதியிலும் அங்கே போக முடியல. அது ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த இடங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரிஜெக்ட் செய்கிறார்கள். அடுத்து எங்கே வர்றோம்? வெஸ்ட்டுக்கு தான் வர முடியும். வெஸ்ட் சைடில் போகும்போது தான் நம்ம 2 இடங்களை பார்க்குறோம். பன்னூர் ஒன்று பார்க்குறோம், பரந்தூர் ஒன்று பார்க்குறோம். பன்னூருக்கும் பரந்தூருக்கும் நடுவில் 2க்கும் நடுவில் நம்ம கம்பேரிசன் ஸ்டடீஸ் வருது. என்னென்ன விஷயங்களை பார்க்க முடியும்? ஒன்று டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி பார்க்கலாம். ஒரு இடத்த பார்க்கும்போது டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி, அந்த இடங்களில் பெரிய பெரிய EHVT லைன் இருக்கா, வேற ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, அதை ரீலோகேட் பண்ணக்கூடிய விஷயமும். இன்னொன்று மிக முக்கியமாக, ஒரு இடத்தை வருகிற போது எந்த இடமாக இருந்தாலும், எந்த தொழிற்சாலை, இப்போ சிப்காட்டாக இருக்கலாம் அல்லது ஏர்போர்ட்டாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் அடிப்படையில் நமக்கு நிலம் வேணும் இல்லையா? அந்த நிலத்தில் போகும்போது யாராவது ஒருவரை டிஸ்லோகேட் போக வேண்டும், அங்கே இருந்து மக்களை மாற்ற வேண்டும் என்றால் யார் எந்த இடத்தில் மிக குறைந்த அளவிலே மக்கள் அதனால் பாதிக்கப்படுவார் என்பதை கணக்கெடுக்கணும். அப்படி எடுக்கிற போது தான் பரந்தூரை நாம் அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்து. இன்னொன்று காஸ்ட் ஆஃப் லேண்ட், இதெல்லாமே பல காரணங்கள். இவ்வளவும் பண்ணி தான் பரந்தூர் எடுக்கப்பட்டதை தவிர மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதை போல அதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கங்களும் நிச்சயமாக இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரியவில்லை. இல்லை இல்லை, அவர் ஒன்று சொன்னார், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அதில் அதுக்கான முழுக்க டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி. ஏன்னா அரசாங்கங்கள் ஈடுபடுது, நாங்கள் மட்டும் கிடையாது. ஒன்றிய அரசு இத்தனை இடங்களையும் பார்த்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு இறுதியாக அவர்கள் அப்ரூவல் கொடுத்தது, நம்முடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஃபைனலாக அப்ரூவல் கொடுத்தது பரந்தூரில் கொடுத்தார். எனவே தான் பரந்தூரை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் இன்னொரு இடத்த பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற இடத்துல இதே சூழ்நிலைகள் வரும், இதே இடத்துல வரும். விவசாய நிலங்கள், இப்போ நீங்கள் எப்படி இருந்தால் நிலங்களுக்கு போவீங்க, அங்கே போகும்போது இதே இவாலுவேஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் அதை பற்றி பார்க்கல. இந்த ப்ராஜெக்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம், இவ்வளவு நம்ம டிராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இனி இது எப்போ வரப்போகுது? சரி, சென்னை இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் விமான நிலையத்தை நீங்கள் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் அங்கே, நீங்கள் எப்படி செகண்ட் ரன்வே அங்கே எப்படி வரும்? இதே ஜாகிரபிக்கலாக டெமோகிராஃபிக்காக சென்னையில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்? எத்தனை பேரை நீங்கள் மீனம்பாக்கத்துலேருந்து டிஸ்லோகேட் பண்ணுவீங்க? அதனுடைய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனை நீங்கள் யோசிச்சு பாருங்க. சுற்று வட்டாரத்தில் இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே நாங்கள் சொல்வது, பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் முடக்குவது. ஒரு முடிச்சிடறேன் மினிஸ்டர், முடிச்சிடறேன். இல்லை இல்லை, அதில் நாங்கள் சொன்னதுபடி நீங்கள் ஏற்கனவே இந்த முடிச்சிடறேன், ஐம் ஜஸ்ட் கன்க்ளூடிங். ஆக ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 2500 மேற்கொள்ள பட்டா நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து அக்விசிஷன்லாம் முடிந்து ப்ராக்ரஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அது நிச்சயமாக எதிரானதாக இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு உதவாது. நீங்கள் சொல்றபடி 1.5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமி என்பதை ஒருபுறம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இன்னொரு புறம் அதற்கு எதிராக செய்கிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் நாங்கள் விளக்கிறோம். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மீண்டும் அந்த தவறான தகவல் தான் பதிவு செய்து வராங்க. அவருக்கு சொல்லிட்டான். இல்ல நான் முடிச்சிட்டு போயிடுறேன். இல்ல இவர் முடிச்சிடறேன், அவருக்கு சொல்லிட்டேன். பதில் சொன்ன பிறகு உங்களுக்கு அனுமதி தரேன். சரி பேசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கேட்ட வினாவுக்கு மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் முழுமையான விளக்கம் கொடுக்கல. ஏன்னா அங்கே பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவர் பதிலளித்தது 48% நிலம் கையகப்படுத்திருக்கிறாங்க. அதில் 1702 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக, அதற்கு உண்டான இழப்பீட்டு தொகை விவசாயிடத்தை கொடுத்தாச்சு. இப்போ 1702 ஏக்கரை விவசாயிக்கு கொடுப்பீங்களா, இல்லது வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா, இல்லது விவசாயத்திலிருந்து அந்த தொகையை பெறுவீங்களா என்ற விளக்கத்தை மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் விளக்க வேண்டும். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுல திரும்ப தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்காங்கன்றதா நம்ம சொன்னது. ஏன்னா 90% 95% நம்ம அக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம், அக்யூசேஷன் முடிச்சிட்டோம், கையகப்படுத்தி முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அது கிடையாது. 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. மீதி எல்லாம் அதுல 1500 ஏக்கர் நீர்நிலைகளாக இருக்கின்றதா நம்மளுடையது. இது கடந்த 5 வருடங்களாக
இந்த இதுல வந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எப்படி எந்த மாதிரினா யார் யாரெல்லாம் வெளியூர்களில் வசிக்கிறார்களோ அவர்களுடைய நிலங்கள் மட்டும்தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நீங்க வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் போடப்படும் சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா கையகப்படுத்தினாங்களே தவிர்த்து உள்ளூர்ல அதான் நான் சொல்லப்பட்ட இந்த 4 பெரிய கிராமங்களில் இதுவரை 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தவில்லை. இந்த மக்கள் வந்து 1000 நாட்களுக்கு மேல கடுமையான போராட்டம் நடத்தப்படுதான் அப்பொழுது எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சென்று நேரடியாக அந்த மக்கள், ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் அகதிகளாக ஆந்திராவிற்கு செல்ல தயாரானார்கள். ஸோ அப்போதான் வந்து முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போய் அவரே வந்து அதை சமூக ஊடகங்கள் வழியாக பார்த்து இதை நம்ம கண்டிப்பாக கையில் எடுக்கணும்னு சொல்லி முதல்வராக அப்பொழுது எங்களுடைய தலைவர் நேரடியாக தலையிட்டு நேரடியாக அந்த மக்களுக்கு போய் சொன்னது. ஏன்னா அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்போ இருக்கிற ரன்வே வந்து இங்கே இருக்கிற நீர்நிலைகள் மேலே போக முடியாதுன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் அப்பயே வந்து அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்குரிய நபர்களிடம் எல்லாரோடையும் ஆலோசிச்சிட்ட பிறகு தான் அந்த முடிவை ரொம்ப ஆழமாக அந்த முடிவை எடுத்து இந்த இடம் வந்து ஏர்போர்ட்டுக்கும் ரன்வேக்கும் உகந்ததில்லைன்னு சொல்லி பல வல்லுநர்களும் ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த முடிவே எடுத்தார். ஏன்னா அது வந்து அந்த இடத்துல ரன்வே போட்டாலும் அது உகந்ததில்லைன்னு சொல்லி முடிவை எடுத்த பிறகு தான் அந்த முடிவை எடுத்தார். இப்போ உங்களுக்கு தேவை நம்ம ஒரு 55 மில்லியன் நபர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஏர்போர்ட் தான். ஏன்னா இன்னைக்கு பெங்களூர் ஏர்போர்ட்டை கம்பேர் பண்றீங்க, பெங்களூர் ஏர்போர்ட்டோட கெப்பாசிட்டி இன்னைக்கு வந்து 4.5 மில்லியன் 44 மில்லியன் நபர்களை தான் ஹேண்டில் பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதை விட 10 மில்லியன் அதிகமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கான திட்டத்தை வகுத்த பிறகு தான் முதல்வர் அவர் நேற்று வந்து அந்த இதுவே வந்து அறிவிச்சாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கும் தொழில்துறைக்கும் ஒன்றும் நீங்கள் பெரிய வித்தியாசம்லாம் பண்ண வேண்டாம். அதற்கும் இதற்கும் வேற வேரியேஷன். நம்ம அதை விட அதிகமான ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வச்சு தான் பண்ணுறோம். இதற்காக சொந்த நாட்டு மக்களையே வந்து நம்ம அகதிகளாக வெளியேற்ற முடியாது. அதற்கான மாற்று திட்டங்களை கண்டிப்பாக உருவாக்கப்படும். கையகப்படுத்த நிலம் குறித்து கண்டிப்பாக முதல்வர் ஆலோசிச்சுட்டு என்ன முடிவோ பின்னாடி எடுக்கப்படும். தொழில்துறை அமைச்சர் எல்லாம் முடிக்கிட்டு அவங்க எல்லாம் பேசுறாங்க, முடிக்கிட்டு உட்காருங்க. தொழில்துறை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் முன்னாள் அமைச்சர் சுட்டி காட்டிய போது விரிவா எல்லாத்தையும் சொன்னார். அந்த பரந்தூர்ல தான் நீங்க எடுக்கிற லேண்டுக்கு காசு கொடுத்துருவீங்க, அங்க இருக்க விவசாயிகளுக்கு காசு கொடுத்துருவீங்க. ஒரு தொல்லியல் துறை அமைச்சரா சொல்றேன், 1000 ஆண்டுகால பொக்கிஷம் கம்பன் கால்வாய்னு ஒரு தொல்லியல் பொக்கிஷம் அங்க ஓடுது. இன்னொரு கால்வாய் உங்களால் உருவாக்க முடியுமா? பரந்தூர்ல நீங்க அங்க ஒரு விமான நிலையம் கட்டிட்டா அது ஒரு உறிஞ்சி நிலம். மிகை நீர் வருகிற பொழுது அது இந்த சென்னைக்கு வெள்ளம் வருவதை தடுக்கக்கூடியது. அப்ப இன்னொரு வெள்ளத்தை சென்னை தாங்குமா? அப்ப பரந்தூர்ல நீங்க கிரீன் ஏர்போர்ட்லாம் கட்ட முடியாது. வேணா வாட்டர் ஏர்போர்ட் வேணா கட்டி மிதந்து வேணா போலாம். விவசாயிகள் சார்பில் சொன்னதை செய்த மாண்புமிகு முதல்வருக்கு நான் நன்றி சொல்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க முடிச்சிட்டு வரேதான். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை வந்து என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். அதை விட இவ்வளோ நேரம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிட்டே இருந்தாங்க. ஏன் பரந்தூர் கைவிடப்பட்டது? இதுக்கு வந்து முக்கிய ரீசன் வந்து அங்கே வந்து பல காலமாக ரைஸ் கல்டிவேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 3 சீசன்ஸ், சாம்பா, தள்ளடி, சொர்ணாவரி அப்படின்ற 3 சீசனில் டிஃப்ரெண்ட் அந்த இது வந்து நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொட்டேஷனில் கிரவுண்ட் நட்டும் சுகர் கேனும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரை சீசனில் பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர 10,000 ஆஃப் மெட்ரிக் டன் ரைஸ் வந்து ஆனுவலி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிற விவசாயிகள். இது மட்டும் இல்லாம பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி, அதாவது மழை பெய்யாம இருந்தாலும் அங்க வந்து கல்டிவேஷன் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விளை நிலம். அந்த இடத்த நம்ம வந்து இன்னைக்கு ஏர்போர்ட்டா மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர அங்க வாட்டர் கேனல் வந்து 1-2 இருக்கு. குணகரம்பாக்கம், கம்மங்கால் கேனல், 2 கேனல்ஸ் வந்து இங்க இருக்கு. இது வந்து எப்படி உங்களுக்கு செயல்படுதுன்னா, ஒரு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி அந்த வாட்டர் பாடி வந்து தானாவே அடையார் ரிவருக்கும் செம்பரம்பாக்கம் லேக்குக்கும் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சென்னை சிட்டிக்கு வந்து உள்ளேயே ஃப்ளட் வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவையும் நம்ம அழிச்சு நம்ம ஒரு பரந்தூர் ஏர்போர்ட் நாம வந்து ஏர்போர்ட் வேணான்னு சொல்லவே இல்லை. இன்னொரு இடத்த நாங்க இந்த மாதிரி அதுவும் ஒரு சரிவான இருக்கிற ஒரு விளைநிலம்
அந்த இடத்துல நீங்க எவ்வளவு தூரம் மண்ணை போட்டு இன்னொரு ஒரு ஏர்போர்ட்டை நீங்க கொண்டு வருவீங்க? இதே இது கொச்சின்ல நடந்தது. இதனால 14 நாள் வந்து அந்த ஏர்போர்ட் வந்து பூட்டி கிடக்கப்பட்டது. இதே மாதிரி ஒரு விளைநிலத்தை கொண்டு வந்து அந்த ஏர்போர்ட் 14 நாள் பூட்டி கிடந்தது. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்னைக்கு ராகுல்ன்ற ஒரு பையன், இந்த பையன் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு பரந்தூர் விமானம் வேண்டாம், நாங்க என்ன அந்த விமானத்துல பறக்கவா போறோம் அப்படின்னு எங்களை காப்பாத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு இந்த அறிவிப்பு மக்கள் கொண்டாடுறாங்க. அங்க நடந்த ஒரு ரீசன்ட் லோக்கல் பாடி மீட்டிங்ல விஜய் ரோடு அப்படின்னு சொல்லி நாங்க வைக்க போறோம்னு அறிக்கையே அவங்க வந்து இன்னைக்கு விட்டுருக்காங்க. மக்கள் அத்தனை பேரும். இதனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், 1500 நீர்நிலைகள் பாதிக்கப்படும், 1000 குடும்பங்கள் இடம்பெயரணும். இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாம ஒரு ஏர்போர்ட்டை நம்ம எப்படி அங்க கொண்டு வர முடியும்? இதை தவிர இன்னொரு வந்து கேட்டிருந்தாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏன் நீங்க 5 வருடம் கிடப்புல போட்டு வச்சிருந்தீங்க? மேல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு அன்னைக்கே அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. நீங்க ஏன் 5 வருஷம் அதை சும்மாவே வச்சிருந்தீங்க? உங்களுக்கே தெரியும் பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததுன்னா இன்னும் 5 வருஷம் ஆகும்னு. ஆனா அதை எக்ஸ்பேன்ஷன் அன்னைக்கே பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அப்ரூவலும் கொடுத்தாங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்க இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க? உங்களோட மனசாட்சியை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசி முடிங்க. நீங்க பேசுங்க, உட்காருங்க. அவங்க பேசி முடிக்கல. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து சொல்றாங்க இதனால வந்து தொழிலே வந்து பாதிக்கப்படும் தமிழ்நாட்டில். அப்ப 49% எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் வந்து இன்னைக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டை நம்பி தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கா. 41% எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு போர்ட் மூலமாகவும் ஏர் கார்கோ மூலமாகவும் சென்னை ஏர்போர்ட் மூலமாக தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நாம வந்து இன்னைக்குமே எதையுமே நம்ம சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும், 2வது ஏர்போர்ட் வேணும். எக்ஸ்பேன்ஷனுமே உள்ள இருக்கிற காரிடோர்லேயே தான் வரப்போகுது. அந்த எக்ஸ்பேன்ஷன் ஏதோ அவர் சொல்றாரு எதையோ இடிச்சிட்டு நம்ம வந்து ரன்வே பண்ண போறோம்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்காக ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா வந்து ஏற்கனவே வந்து T5 முனையத்தின் பயணிகள் முனையம் வந்து உத்தேசிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி T5 முனையத்தின் புறவழி சாலை, தாம்பரம் மதுரவாயில் சாலை அமைக்க மாநில அரசின் அனுமதியும் ஒத்துழைப்பும் கோரி உள்ளது. நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அடுத்து செகண்ட் ஏர்போர்ட் மக்கள் பாதிக்கப்படாம, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாம, அதே மாதிரி சிப்காட்டும் அதே மாதிரி இருக்கிற மக்கள் பாதிக்கப்படாம, விளைநிலங்கள் பாதிக்கப்படாம, அப்படி இருக்கிற நிலங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தப்படும். இதோட உங்களோட இந்த விவாதத்தை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த உறுப்பினர் பேச இன்னும் 10 உறுப்பினருக்கு மேலே பேசணும். உங்களோட அதை முடிச்சுக்கிறேன், பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதில் சம்பந்தம் இல்லாத நான் எழுந்திருக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த விமான நிலையம் அமைப்பது, விமானத்தை ஓட்டுவது என்பது ஒன்றிய அரசாங்கத்துக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது, மாநில அரசாங்கத்திற்கு அல்ல. மாநில அரசாங்கம் நிலம் கையகப்படுத்துவதோடு நம்முடைய பணிகள் முடிந்து விடுகிறது. அந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆணையை ஏற்று இது சம்பந்தப்பட்ட இந்த பரந்தூர் ஏகநாதபுரம் என்ற பகுதியில் 13 வில்லேஜுகள், 2 மாத்திரம் இல்லை, இந்த 13 வில்லேஜுகள் எடுக்கணும்னு முடிவு பண்ணப்பட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டது மாநில அரசாங்கத்தின் சார்பாக. அந்த குழுவில் நான் தான் இடம்பெற்றேன். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தங்கநேரரசு, மாவட்டத்தை சேர்ந்த அன்பரசு, 3 அமைச்சர்கள் இடம்பெற்றோம். நாங்கள் நேரடியாக காஞ்சிபுரத்துக்கே சென்று மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஒரு விரிவான ஒரு நாள் முழுவதும் அந்த விவசாயிகளெல்லாம் கூட்ட அழைத்து பேசினோம். அவர்கள் அதில் 11 வில்லேஜில் இருக்கும், அவங்களே ஒப்புதல் தந்தாங்க. 2 வில்லேஜ் தான், ஏகநாதபுரமும் இந்த பரந்தூர் 2 வில்லேஜ் தான் அது ஒப்புதல் தரல. அதுக்கு பின்னால் இதே சட்டமன்றத்தை மேலே அமைச்சர் அறையில் என்னுடைய சேம்பரில் 2 முறை வர வச்சு நாங்கள் பேசணும். அந்த அடிப்படையில் 11 பேரும் முன்வந்து வந்த விவசாயி கொடுக்குற காரணத்தினால்தான் இந்த முயற்சிக்கு நாங்கள் தமிழக அரசு அதற்கு நாங்கள் ஈடுபட்டோம். ஒன்று, அதற்கு பின்னால் தொடர்ந்து நில எடுப்பு பணிகளுக்காக அங்கே DRO RDO எல்லாம் போடப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் குறிப்பிட்ட அந்த வாதத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஏறத்தாழ 48-50% சொல்றார். இது இல்லாமல் அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு இடங்கள்லாம் வேற இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தான் சொன்னார் என்று கிட்டத்தட்ட 80-90% சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அரசியல் சேர்த்து தான் சொன்னார். ஒன்று, இப்போ நாங்கள் 2 கேட்க வரும்போது
ஏன்னா தனிப்பட்ட முறையில் பரந்தூர் விமானமும் ஏகநாதபுரத்தில் ஒரு விமானம் வச்சாக்கா இங்கே இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் நான் விமானம் ஏறணும் அந்த நோக்கம்லாம் இல்லை. இந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டியங்கிற அடிப்படையில் விமானத்தை விரிவாக்கம் பண்ணோம். பக்கத்தில் கர்நாடகமாகலாம் பக்கத்தில் இருக்க ஆந்திராவெல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பொருளாதாரம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த முயற்சியை ஒழிய இது தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் இது இல்லை. ஒன்று. இன்னொன்று, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார், நம்முடைய எதிர்க்கட்சி முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டார்கள். இப்போ கையகப்படுத்திட்டோம், பணம்லாம் கொடுத்தாச்சு, விவசாயிக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அது சதவீதம் நுண்ண பண்ணு இருக்கலாம். அந்த எடுத்துட்ட இடத்த அது வேற எதுக்கும் பயனும் படுத்த முடியாது. அதை பற்றி எல்லாம் உரிய நேரத்தில் உரிய நேரத்தில் அதை பற்றி முடிவுலாம் அவங்களை அறிவிப்பார்கள். மாநில உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள் நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மானிய கோரிக்கை மீது உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள் பேசணுமா? மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பல மாதங்களாக அந்த போராட்ட களத்திலே இருந்தவன் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பாக ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டம் கடந்த காலத்தில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தபோதும் கூட இந்த திட்டம் தேவையில்லை, இந்த திட்டம் மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரானது என்று அப்பொழுது அந்த போராட்ட களத்தில் இருந்தவன். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு கூட அந்த ஊர் மக்கள் யாகனாபுரம், பரந்தூர் உள்ளிட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து நன்றி சொல்ல வருகிறார்கள். நான் அதற்கு முன்பாக அந்த பகுதியில் இருந்தபோது எல்லாருக்குமே தெரியும், அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியும், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த கிராமத்து மக்களை சந்தித்து அழைத்து மாண்புமிகு முதல்வர், அன்றைக்கு இருந்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடமே இதை சொல்லி, இந்த திட்டம் மக்களுக்கு எதிரானது, வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரானது, மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள் அகதிகளாக மாற்றுவதற்கு தான் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அன்றைக்கே நாங்கள் எச்சரித்தோம். இன்றைக்கும் அதுதான் சொல்கின்றோம். அந்த திட்டம் மக்களுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது. நீங்கள் மாநிலத்துடைய வளர்ச்சியை விட மக்கள் அந்த பகுதியில் இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் மண்ணை விட்டு வெளியேற முயற்சிக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த பகுதி ஒரு சிறை வைக்கப்பட்ட பகுதியாக இருந்தது. நானே பலமுறை போக முடியவில்லை. 2 வீலரில் நான் போயிருக்கிறேன் அந்த பகுதியில். அப்படி பேரிகார்ட் போட்டு அந்த பகுதி முழுக்க அந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிவிப்பால். ஒரு தனியாருக்கு ஒரு விமான நிலையம் எடுத்துக் கொடுப்பதற்கு தான் இந்த வேலைகள் நடக்கின்றது. அதை அன்றைக்கே சொன்னோம். அதாவது ஒரு மாநில அரசு இன்னொரு விமான நிலையத்திற்கு நீங்க நிலத்தை எடுத்து கொடுக்கிற வேலையை எதுக்கு நீங்க செய்யறீங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் வைத்தோம். அதைத்தான் இன்றைக்கும் நாங்கள் அந்த நிலைப்பாடு தான் இருக்கிறோம். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவருடைய இந்த அறிவிப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வரவேற்கிறோம். அந்த பகுதியில் மக்கள் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வளர்ச்சி என்பது வேற எங்காவது வைத்துக் கொள்ளலாம். ஆனால் விவசாயிகளை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னதை போல கம்பன் கால்வாய், அதாவது பல ஏக்கர் நிலங்கள், விவசாய நிலங்கள், அத்தனை நிலங்களுமே பாதிக்கப்படுகின்ற வகையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, மண்ணின் மைந்தர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், யாரும் அகதியாக போகவில்லை என்பதை மட்டும் இந்த இடத்திலே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.